சிவாய நம்ம ஐயா. நமச்சிவாயம்மா. அதாவது யூடியூப் பண்ணணும்னு ஒரு எண்ணங்கள்ல நம்ம பண்றோம். ஆ, இப்ப யூடியூப் பண்றதுனால இந்த சாமிய விளம்பரப்படுத்துறீங்களா? அந்த சாமிய விளம்பரப்படுத்துறீங்களா? ஆ. இதுல உங்களுக்கு ஏதாவது பணம் கிடைக்குதான்னு கேக்குறாங்க. நான் என்ன பதில் சொல்றது? அதுக்கு ஒரே ஒரு பதில்மா. அ, என்னன்னு கேட்டீங்கன்னா, ம், இன்னைக்கு நாம பதிவிடுறது எல்லாமே ம், ஏதாவது ஒரு சொல்லு யாருக்காவது போய் கேட்கும். ம், நாம போகக்கூடிய ஒவ்வொரு ஆலயங்களும் ம், தெரியாத ஆலயங்களா அவங்களுக்கு இருக்கும். ம், அந்த ஆலயங்கள தெரியப்படுத்தினோம்னா, ம், அவங்க அந்த ஆலயத்துக்கு போயிட்டு நன்மை அடைவுங்கிற ஒரே காரணத்தினால இத நம்ம ம், போடுறோம். ம், இப்ப பாத்தீங்கன்னா, திரைப்படம், அரசியல்வாதி எத்தனையோ பேர் யூடியூப், படம், சினிமா இதெல்லாம் எடுக்குறாங்க. ம், அது பார்க்குறோம். அதுல ஒரு சில விஷயங்கள் நம்ம எடுத்துக்கிறோம். ம், அது மாரி இந்த ஆன்மீகத்துல ம், பணம் சம்பாதிக்கிறதுக்காகலாம் இங்க கிடையாது. ம், 1 ம், பக்தி மார்க்கம். இந்த சாமியார் என்னடா அப்படி பேசிட்டு கிடக்குறாரா திருவண்ணாமலையில? ம், இவருக்கு வேற வேலை வெட்டி இல்லையா? ம், இவரு எங்கடா இருக்காரு? சிவன் கோயில் வச்சிருக்காரா வைக்கலையே? ம், எனக்கு எந்த ஆசையும் இல்ல. ம், ஏன் சிவபெருமான் இங்க இருக்காரு, இங்க இருக்காரு, இங்க இருக்காரு. எல்லா இடத்துலயும் சிவபெருமான் இருக்கார். ம், சிவபெருமான ஆட்கொண்டு ம், இங்க இருக்கார் சிவபெருமான். நாம அங்க இருந்து பூஜை பண்ணணும் போகணுங்கிற விஷயம் எல்லாம் அப்புறம். ம், இங்க உட்கார்ந்த இடத்துல பூஜை பண்ணா அந்த பிரபஞ்ச சக்தி அங்க போய் கிடைக்கும். அவரு நமக்கு கொடுப்பாரு. அவரு தானமா இங்க திருவண்ணாமலைக்கு நம்மள அனுப்புறாரு, ம், பர்வதமலைக்கு அனுப்புறாரு, வெள்ளிங்கிரி மலைக்கு அனுப்புறாரு, தீர்த்தமலைக்கு அனுப்புறாரு, குகைகளுக்கு அனுப்புறாரு. ம், எல்லா இடத்துக்கும் அவரு தான் அனுப்புறாரு. நாம போக முடியாது. என்னைக்கு இந்த காவி உடைய கட்டிட்டு இந்த உத்ராட்சத்தை நம்ம அணிஞ்சிட்டோமோ, நம்மளுடைய செயல்லாம் பண்ண முடியாது. சுற்றி எல்லாம் நம்ம அப்பா கையில இருக்கு. ம், அதனால நாம என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, நமக்கு கொடுத்த வேலையை செய்யறதுக்கு நம்ம அங்க வந்திருக்கிறோம். ம், அந்த வேலையை நம்ம கரெக்டா பண்ணி முடிச்சுட்டு போனா போதும். ம், யாரு என்ன சொல்றா, ஏது சொல்றாங்கறது நமக்கு தேவையில்ல. ம், நம்மள புகழ்றதும் வேண்டாம், நம்மள திட்டுறதும் வேண்டாம். ம், பட்டம், பதவி, பேரு, புகழ நமக்கு தேவையே இல்ல. ஒரு நேரத்துல நாம எப்படி இருந்தேன்னு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இன்னைக்கு செருப்பை எடுத்துக்கிட்டாரு, புடுங்கிக்கிட்டாரு, வாட்சிய புடுங்கிக்கிட்டாரு, சட்டைய புடுங்கிக்கிட்டாரு. கடைசியா இதுதான் இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல இதையும் புடுங்கிட்டு விட்டுடுவாரு. அதனால எந்த ஆசை பாசமும் எந்த பற்றும் இல்லாமல் இறைவன் மேல மட்டும் நிறைய பற்று வச்சு, இறைவன் மேல மட்டும் நிறைய பாசத்தை வச்சு நாம இருக்கிறதுனால அந்த இறை பயணத்துக்கு நம்ம எல்லா இடத்துக்கும் போயிட்டு வர்றோம். இதுதான் உண்மை. நீங்க எப்படி வேணாலும் நினைக்கலாம். ஆனா உங்களுக்காக இந்த இடத்துல இப்ப ஒண்ணு கிடையாது சாமி. இந்த இடத்துல இப்ப திருவண்ணாமலை பக்கத்துல ம், ஒருத்தவங்க சாமி ஆடுறாங்க ம், அப்படிங்கன்னு சொன்னா, சரி மக்களோட மனநிலை. சரி அங்க போய் பார்க்கலாமே. அங்க போனோன்னா கர்ச்சனையை வச்சுட்டு சாமி ஆடிட்டு ஒரு மன திருப்தி போறாங்க. இந்த இடத்த வெளிப்படுத்துறதா நீங்க யூடியூப் நடத்துறீங்க. ம், நிறைய அந்த யூடியூப்ல வெளிப்படுத்தி காட்டுறீங்க. இந்த இடத்துல இப்படி இருக்கிறாங்க போறாங்க அப்படின்னு. அப்ப அவங்களுக்கு உங்களால ஒரு நல்லது நடக்குது. அதனால நீங்க எதையும் பத்தி கவலைப்படாதீங்க. விமர்சனம் இருக்கு இல்ல அது நமக்கு முக்கியம் கிடையாது. நாம செய்யக்கூடிய வேலையை நம்ம கரெக்டா செஞ்சுட்டு போனா அந்த இறைவன் நாமளை கரெக்டா கொண்டு போய் சேர்ப்பார். ஓ நம சிவாயம். சிவாய நம்ம மெயினா சிட்டுக்குருவி சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.